ஆக்டர் ஜெயம் ரவி முழுமையா மும்பைக்கு குடிபெயர்ந்திருக்கிற நிலைமையில ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி தான் அனுபவிச்ச கொடுமைகளை ஆக்டர் ஜெயம் ரவியே ஓபனா பேசியிருக்கிறதா சொல்லி சில தகவல்கள் எல்லாம் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தனக்குன்னு தனி பேங்க் அக்கௌண்டே கிடையாது, ஒய்ஃபோட ஜாயிண்ட் அக்கௌண்டா தான் இருக்குது. சோ நான் என்ன செலவு செஞ்சாலும் அதை பத்தி கேள்வி கேட்பாங்க. ஆனா என்னோட மனைவிக்கு 3-4 அக்கௌண்ட் இருக்கும், அவங்க வந்து இஷ்டத்துக்கு செலவு செய்வாங்க. என்னோட சம்பாத்தியத்துல வாங்கின வீடு 2 பேர் பேர்லயுமே இருக்குது. எங்க கிட்ட மொத்தமா 6 கார் இருக்கு. அதுல 2 கார் என்னோட பேர்லயும் 4 கார் என்னோட மனைவி பேர்லயும் இருக்கு. என் மனைவியோட அம்மா தயாரிப்புல நான் 3 படம் நடிச்சேன். அந்த 3 படங்களுமே அவங்களுக்கு லாபம் தான் கொடுத்திருக்கு. ஆனா அந்த 3 படங்களுமே நஷ்டமாகிடுச்சுன்னு சொல்லி எனக்கு கணக்கு காட்டினாங்கன்னு இப்படி இன்னும் சில தகவல்கள் ஆக்டர் ஜெயம் ரவி சொன்னதா சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா இந்த விஷயங்கள் ஆக்டர் ஜெயம் ரவியோட ஃபேன்ஸ் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இது சில பேர் நம்புறாலும் சில பேர் ஆக்டர் ஜெயம் ரவி போய் கூட சொல்லலாம்னு சொல்லி ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில ஆக்டர் விக்ரம் ஆக்டர் ஜெயம் ரவியை பத்தி பேசின ஒரு பழைய வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் எப்பவுமே பர்ஸ் வச்சிருக்க மாட்டேன், ஒருவேளை எனக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட வாங்கிப்பேன். நானும் ஜெயம் ரவியும் எப்பயாவது வெளிநாட்டுக்கு பார்ட்டிக்கு போகும்போது பணம் தேவைப்பட்டா மச்சான் பைசா இருக்கான்னு ஜெயம் ரவி கிட்ட தான் கேட்பேன். அதுக்கு அவன் என்கிட்ட இல்லனான்னு சொல்லிட்டு அவனோட மனைவி கிட்ட தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிருக்காரு. இப்படி ஆக்டர் விக்ரம் அந்த வீடியோல ஆக்டர் ஜெயம் ரவி கிட்ட பணமே இருக்காது, அவருக்கு தேவைனாலும் அவருடைய மனைவி கிட்ட தான் அவரை கேட்டு வாங்கிப்பாருன்னு சொல்லிருக்கக்கூடிய விஷயம் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. இதை தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்த பலரும் ஆக்டர் ஜெயம் ரவி ரீசெண்டா தனக்கு நடந்த கொடுமைகளை பத்தி பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மைதான் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு வராங்க.